இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் கனெக்ட் ஆயிடுச்சு சார். குட் மார்னிங் சார். வீரா, இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல கிரைம் ரேட் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. கள்ளச்சாராய கேஸ் நிறைய ஃபைல் ஆகுது. ஆனா நம்ம கைது பண்றவங்கள ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ண முடியல. அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? சார், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. எந்த கிரைம் பண்ணாலும் எவிடன்ஸ் இல்லாம பண்ணணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. எல்லாரும் வெல் ட்ரெயின்டா இருக்காங்க சார். அதனாலதான் நம்மளால டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல சார், கவர்மெண்ட் மாறினாலும் அதிகாரிங்க எல்லாருமே பழைய ஆட்களா இருக்கிறதுனால அவங்கள நிறைய பேர் கிரிமினல்ஸோட தொடர்புல இருக்காங்க சார். அதெல்லாம் நாம தான் கவனிக்கணும். அவங்க மேல எந்த விதமான தயவுதாட்சணையும் இல்லாம நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் சார். வீரா, நாம ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி ஆனா மட்டும்தான் கிரைம் ரேட்டை குறைக்க முடியும். அதுக்கு இடையூறா யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுத்துருங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். உங்களை எந்த விதத்திலையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். நீங்க கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுமா? ஷூர் சார், கண்டிப்பா. சஸ்பெண்ட் பண்ணி உட்கார வச்சது எவ்வளவு தப்புன்னு நீங்க புரிய வச்சிட்டீங்க. தேங்க்யூ சார். லீவு நாள்ல மீட்டிங் வச்சது தப்பு தான். ஆனா நீங்க வீட்டு வேலையை விடாம கலெக்டர் வேலையை விடாம பேலன்ஸ் பண்றீங்க பாருங்க. எக்ஸலண்ட் வீரா. அது சார், ஐம் சாரி. அது வந்து என்ன வீரா, நீங்க பாத்திரம் கழுவுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானும் ஒரு ஃபேமிலி மேன் தான் வீரா. ஃபேமிலி பொறுப்புல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அவங்க சொசைட்டிலயும் எப்படி இருப்பாங்கங்கறத புரிஞ்சுக்கலாம். We are really proud of you. Thank you sir. உங்க நடவடிக்கை எல்லாமே மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இருக்கு. Thank you so much sir.